ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கரூருக்கு எப்போ போவார் விஜய் அப்படின்னு நிறைய கேள்விகள், ஏன் போகலன்றது நிறைய இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக அதுக்கான முடிவு கிடச்சிருச்சு. வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு 41 குடும்பத்தையும் மகாமலபுரத்தில் வச்சு அவர் சந்திக்க போகிறாரு. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் பேசி அவங்களுக்கான ஆறுதலை தெரிவிக்க போகிறாரு. அதுக்காக முன்பதிவாக ஒரு 50 ரூம் புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுலேருந்து எல்லா வசதியுமே தாவேக்கா சார்பில் அது செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கரூர்லேருந்து மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு வரத்துக்கு எல்லாமே ஏற்பாடு ரெடியாக இருக்குது. நாளை மறுநாளுக்கு அவர் அந்த குடும்பத்தை சந்தித்து எல்லா விஷயத்தையும் பேச போகிறாரு. ஏன்னா இது அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது, 1 மாதம் கிட்ட ஆக போகுது. இன்னமும் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, தேவையில்லாமல் இன்னும் கிரியேட் ஆகும், நம்மளே அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுன்னு யோசிச்சு தான் மாமல்லபுரத்துலேயே அவங்க வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இடம் கிடைக்கல, எங்குமே இடமே கிடைக்கல, பர்மிஷன் கொடுக்கல, எதுவுமே இல்லாத போது சரி ஓகே இதுக்கப்புறமா பொறுமையாக இருக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாமல்லபுரத்தில் அந்த குடும்பத்தை 50 பேரையும் வர வச்சு பேச போகிறாரு. ஏன்னா இந்த நிவாரணம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ அவர் இன்னும் பேசாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப இது சென்சிட்டிவாக மாறிடும். ஸோ அதனால தான் அவர் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறதாவே இருந்துச்சு. சரி ஃபைனலாக அதுக்கான அறிவிப்பு நாளை மறுநாள் அவர் மீட் பண்ண போகிறாரு. என்ன பேச போகிறாரு, அவங்க குடும்பத்துக்கு எப்படி துணை நிற்க போகிறாரு, எல்லா விஷயத்துலையுமே கூட நிற்க போகிறாரு. படிப்பு, வேலை வாய்ப்பு, ஏன்னா ஒரு காப்பீட்டு திட்டம் எதுவாக இருந்தாலுமே அவர் கூட கடைசி வரைக்கும் நிற்க போகிறாரு. இந்த ஓட முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஏன்னா இது இப்படியே ஓடும்போது என்ன ஆகும்னா ஓகே அவர் சந்திக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்துடும்ன்றாங்க. இது தள்ளினே போக முடியாது, என்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் அவர் சந்திக்கிறாரு. அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் வசதி பண்ணி அவங்களுக்கு கூட்டிகிட்டு திருப்பி அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவர் A to Z அவர் பிளான் பண்ணியாச்சு விஜயம் தான். இனி வரப்போகிற நாட்களில் விர்ச்சுவல் வாரிசுக்கெலாம் இன்னும் சம்மத்தின்னு இருக்குது. ஏன்னா அதிகம் இன்னும் அப்படி இருக்க போகுது. ஏன்னா பிளான் எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி ரோட் ஷோ கிடையாது, பப்ளிக்கில் மீட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல பப்ளிக் சேஃப்டி, அவங்களுக்கு இடம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மைதானம் மாதிரி ஒரு திட்டலில் தான் மீட்டிங்லாம் இனி இருக்க போகுது. 41 குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் அடுத்த கட்டு மூவாகவே இருக்க போகுது. இந்த வாட்டி இந்த அரசியல் ஒரு விஜயனால ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. ஏன்னா அந்த சம்பவம் 27 பேர் 27ஆம் தேதி அந்த கரூர் சம்பவம் அந்தலேருந்து விஜயன் ஒரு சைலண்டாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சைலண்ட் தான் பெரிய ஆபத்துன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை வச்சு ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான பதில் இந்த 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் அதுக்கான பதில் எல்லாருக்குமே தெரிய போகுது. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நவம்பர்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். மோஸ்ட்லி எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த வாட்டி விர்ச்சுவல் வாரிசுக்கெலாம் சம்மத்தின்னு இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் புட்டு வைக்கிறாங்க. இப்போ நீ எல்லாம் ஒன்று நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னா உன்னோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீ என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசுனேன், அது வரை A to Z எடுக்கிறாங்க. ஸோ அதனால் தளபதி என்ன கிட்ட பேசுறது தப்பு இல்லை, அது என்னவா ப்ரொடெக்ட் பண்ணுறன்றது தான் விஷயமாகவே இருக்குது. ஸோ விர்ச்சுவல் வாரிசுக்கு நீ ட்ரீட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்களையும் இப்படி சந்திக்க போகிறாரு இனி. அதுவும் இல்லாமல் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கானவும் அது ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் கம்பேக் கொடுத்து அந்த வெளியே பேச போகிறாரு. முக்கியமாக அந்த பேசல இன்னும் எஃபெக்டாக இருக்க போது இந்த 41 குடும்பத்தை மைண்டில் வச்சு தான் இனி அவர் அரசியல் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த்து காட்ட போகிறாரு. ஏன்னா நவம்பரில் தான் கட்சியோட சின்னத்தையும் அவர் கேட்டிருக்காங்க, பதிவு பண்ண போகிறாங்க. ஏன்னா நவம்பரில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய விஷுவல் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம், பார்த்துட்டு பிறகு தான் அது என்னன்றது தெரியும். ஏன்னா அவர் போகலன்றது நிறைய விஷயம் பேர். ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட கரூரில் திருப்பியும் அந்த இறந்தவங்க எல்லாம் கேட்கும்போது விஜய் ஒருவர் எங்களுக்கு நம்பியிருக்கு. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்களே சைலண்டாக இருக்கும்போது இந்த தெரியல நம்மளுக்கு அதை அவங்கள பற்றி என்ன சொல்கிறது சரியா. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதுக்கு எடுத்துக்க போகிறது கிடையாது. எதனா ஒரு பேசணும்னு பேசுறது தான். நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. சார் கரூர் போகிறத விட அவங்கள வர வச்சு தனிப்பட்ட முறையில் பேசுறது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம பேசுகிறோன்னா ஒரு குடும்பம் சந்திக்கும் போது அந்த க்ரௌடு வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜயனுக்கு தெரியாமலாம் இருக்காது. அதனால ஒரு லிமிட் வரைக்கும் தானே எல்லாமே. சரி பார்த்துக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் மாமல்லபுரத்தில் வச்சு அவங்க மீட் பண்ணி பேச போகிறாரு.
என்னென்ன பேச போகிறோன்றது அவங்க சந்திச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ என்னென்ன நெரேட்டிவ் எல்லா மீடியாவுமே சரி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படி விஜயண்ணாக்கு எதிராகவே டோட்டலாகவே திரும்புது. அது எல்லாமே நவம்பரில் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒன்றும் முடிய போது, ஒன்றும் ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது. நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒப்பாரி வைக்கிறதுக்குலாம் ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் கேப் விட்டோம் இல்லையா. அவர் மௌனம் தான் ஆபத்துன்னு யாருக்குமே தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹெலிகாப்டரில் பேசுறதுலான்றது இன்னும் அது அஃபிஷியலாக தெரியல. ஜஸ்ட் அது போயிட்டுருக்கு, டாக் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த கரூர் விஷயம் முடிஞ்சிட்டு அவங்களை சந்திச்சிட்ட பிறகு தான் மற்ற விஷயமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். திங்கட்கிழமை அன்னைக்கு என்னென்ன ஈவினிங் அப்டேட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அப்போ பேசலாம். இனி வரப்போகிற நாட்களில் இந்த விஜயண்ணோட பயணத்தில், ஏன்னா விஜயண்ணா சப்போர்ட்டு அப்படி இருக்குது, கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா அவ்வளோ ஹைப்பில் இருக்குது. நம்ம கூட குறைஞ்சிருமோன்னு தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவரை தான் நாங்கள் ஜெயிக்க வைப்போம், அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுல பக்கா கிளியராக இருக்காங்க. பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி கொண்டு போகிறாங்க, இது எப்படிமான விளையாட்டுன்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஆட்டிங்க, இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் விஜயண்ணா நவம்பர்லேருந்து ஆட போகிறாரு. அந்த இன்னிங்ஸில் யார் யாரெல்லாம் அவுட் ஆக போகிறீங்களோ யாருக்கு தெரியும். இன்னும் கூட்டணிலாம் இருக்குது, டிசம்பர் ஜனவரியில் தெரிஞ்சிடும். இன்னும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்ப்போம். விஜயனோட கம்பேக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணுது, முக்கியமாக பெண்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் பார்ப்போம். இந்த கரூர் மக்களை செஞ்சுட்டு அவர் என்ன அடுத்த கட்ட நகர்வுன்றது அஃபிஷியலாக வெளியே வரும். ஸோ அப்போ கூடிய சீக்கிரம் பேசலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.